தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கொக்கரக்கு அக்கு வழி கொக்கரக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களா, எனக்கு பிடிச்சது. நானே அந்த ட்ரெயின் சீரீஸ் தான் இருந்துச்சு. வானம் தான் மேலே பாருங்க, துணி துவைக்கணும் கையில் துவைங்க, என்னென்னமோ சம்மந்தமே இல்லாமல் ஸ்டெப்பெல்லாம் ஆடுறாங்க. அதாவது வந்து அவங்க இல்லைன்னா அந்த வீடியோ நல்லா இருந்திருக்காது, நான் மட்டும் ஆடினா நல்லா இருந்திருக்காது. கீழே கமெண்ட்ஸ் அண்டா குண்டானோட ஆடுது சோஃபா பாய். இந்த கொலாபரேஷன் எப்படி நடந்தது? கொலாபரேஷன் ஆக்சிடென்ட். பக்கத்தில் அண்ணாச்சிமா கடை இருக்கு, நாடாரமா. என்ன பேக்கெட் கொடுங்கம்மா, ஒரு லிட்டர் வாங்கணுமா அப்படின்னு. பஸ் கொடுங்க. யாரா பஸ்? இந்த பையன் எனக்கு ஒரு ஆச்சரியம், பெரிய ஃபேன் ஆச்சு, இவன் வந்து சோஃபா பாய் ஆச்சு. ஐயோ இவனை ரொம்ப பிடிக்குமே எனக்கு. ஒரு மாதிரி ஜோவியலான வீடியோ மிச்சாங்கே கலாய்ச்சிட்டேங்கப்பான்ற மாதிரி உப்புமா வீடியோ போட்டிருந்தேன். உப்புமா சாப்பிட்டு இங்கே இந்த வீடியோ போய் பாருங்க. அவர் உப்புமா போடுற நேரத்தில் நான் உப்புமா போடும்போது அவர் ஒரு சோஃபா போடுறாரு. ரெண்டு பேருமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம். எனக்கு 3 மில்லியன் நியூஸ் போயிட்டு இருக்கு, அவருக்கு 2 மில்லியன் நியூஸ் போயிட்டு இருக்கு ஒரே டைம்ல. 4ஆம் கிளாஸ்ல என்னோட ஸ்கூலோடைய ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாரு. நான் போய் அப்போ அவரோட பேசினேன். செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு. அதாவது ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த அனல் வீசும் பிரச்சாரங்கள், அந்த வார்த்தைகள், அவங்க பேசுகிற தமிழ், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். சார் வந்து பிரியாணி நல்லா சமைப்பார். அதான் எனக்கு வரவே வராது. அப்பதான் தயிர் சாதம் வச்சு தயிர் சாதம் என்னமா கேட்டு தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துருவோம். தச்சி மம்பு தான். சிவகாசியில வர வடுமா அங்க ஒருங்க தயிர் சாதம் ரெடி வேணுங்க. தயிர் சாதம் தச்சி மம்பு. காதல் சொல்ல நேரமில்லை, நம் காதல் சொல்ல தேவையில்லை, என்றும் போய் சொல்ல தெரியாதடி. ஹாய், இது விக்னேஷ். நீங்க பார்த்து கொண்டிருப்பது டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. டிங் டிங் டிங். இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் ஆக்டிங் படிக்கிறதுனால டான்ஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு. பசங்க ஊருக்கார பயப்பிள்ளைகள்லாம் என்ன பண்ணாச்சு, நீங்கள் ஆடணும் அண்ணன், நீங்கள் ஆடணும் அண்ணன்னு சொல்லிச்சு. என்ன சொல்லுதுன்னு ஒரு பாப்பா, ஒரு தங்கச்சி பாப்பா இருக்குது. அந்த பாப்பா என்ன செஞ்சிச்சு, வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோனில் வந்துட்டு ஆர்விபி ராஜா வெற்றிபாபு பெரிய ஃபேன்ஸ் அவங்கலாம். ராஜா வெற்றிபாபுன்னு சொன்னாலே ஆரம்பிச்சிடுவானுங்க. எது போடணும் எல்லாம் போட்டு குத்து அடி அந்த மாதிரி அவங்க பயங்கரமாக ஃபேன்ஸு. எனக்கு ஆர்விபி பிடிக்கும், பிகாஸ் நான் கனகலங்கனங்கள அவங்களோட ஃபேன். ஸோ அதனால நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வீடியோவில் வந்து கொக்கரக்கு அக்கு வழி கொக்கரக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களா, எனக்கு பிடிச்சது. நானே அந்த ட்ரெயின் சீரீஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் வைப்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். பட் கொஞ்சம் நானும் மாற்றிக்கிட்டோம். ஸோ நாங்கள் ஊரில் அந்த பாப்பாவும் இல்லைண்ணே வானம் தான் மேலே பாருங்க, துணி துவைக்கணும் கையில் துவைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவும் நானும் கொஞ்சம் யோசிச்சு. அந்த பாப்பா தான் வீடியோகிராஃபர், வீடியோ எடுத்து அந்த பாப்பா அதை கோரியோகிராஃப் பண்ணதும் அந்த பாப்பா தான். அப்புறம் வந்து அவ என்னோட ரொம்ப 17 வயசு, 25 வயசு, ஸோ 26 வயசு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் வித்தியாசம் அந்த பாப்பாவுக்கும் எனக்கும். அந்த பசங்கள்லாம் அந்த ஒரு கோமாளி டீமில் ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடி பாக்கி எல்லாம் சுற்றி கோமாளி டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கோமாளிஸ் 5 கோமாளி பசங்க. பாவம், கோமாளின்னு சொல்ல பசங்க நான் இருப்பாங்கல்ல, எனக்கு குட்வே நல்ல பாவம். அவங்க நல்லா ஆடினாங்க. நான் தான் அப்படி இந்த மாதிரி இருந்தேன்னு தெரியல. எனக்கு தான் ஃபுல் ஃபோக்கஸ். அவங்க அந்த லைட் எல்லாம் எம்ஜி தான் அடிக்குது. 3 லைட் இருக்கும் வீட்டு வாசல்ல, 3 எலி லைட்டும் எம்ஜியில் அடிக்குது. சுற்றி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க பசங்கள்லாம் என்னென்னமோ சம்மந்தமே இல்லாமல் ஸ்டெப்பெல்லாம் ஆடுறாங்க. அதாவது வந்து அவங்க இல்லைன்னா அந்த வீடியோ நல்லா இருந்திருக்காது, நான் மட்டும் ஆடினா நல்லா இருந்திருக்காது. பசங்களும் என்னவோ கோமாளி வேலையெல்லாம் பண்ணனாலே அந்த வீடியோ இன்னும் தூக்கிடுச்சு. போட்டு 1 hour அந்த வீடியோ நான் டான்ஸ் வீடியோ வாழ்நாளில் இன்ஸ்டாகிராமில் போட்டதில்லை, டிக்டாக்ல தான் போட்டுட்டு இருந்தேன். டிக்டாக்ல அந்த டைமில் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் அப்புறம் போட்டதே இல்லை அதுன்னு சொல்லிட்டு போட்டேன். போடுங்க என்ன பார்த்துக்கலான்னு பாப்பா சொல்லிச்சு. சரி ஓகே போட்டுருவோன்னு சொல்லி போட்டுட்டேன். அது போட்டு 10 நிமிஷத்தில் 25,000 வியூஸ், அப்புறம் 50,000. அன்னைக்கு நைட்டே 1 மில்லியன் போயிடுச்சு. இன்னைக்கு அது 5 மில்லியன் போயிட்டு இருக்கு. கீழே கமெண்ட்ஸ் அதெல்லாம் சொன்னீங்களே குமார், கீழே உள்ள கமெண்ட்ஸை பற்றி சொல்லணும்ல. என்னங்க பேசுனாங்க, என்னமோலாம் பேசுனாங்க. அதாவது அண்டா குண்டானோட ஆடுது. ப்ரோ எப்படி ப்ரோ உங்களை இப்படி சொல்றது, சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க அண்டா குண்டாவோட ஆடு. ஐயோ வயிறு வலிக்குது ப்ரோ எனக்கு. நல்லது, வயிறு சரி, வாய் விட்டு சேர்த்தாலும் நோய் விட்டு போகும், வயிறு குழுங்க சேர்ந்தாலும் போகட்டும் இல்லை நோய். நான் போயிடும் போகாத கவர்மெண்ட். நீ வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன எத்தனை இருக்குது, போக வேண்டிய போறேன். கண்டிப்பா நம்மள வாழணும். கண்டிப்பா. என்னன்னா இன்னொரு ஒரு கொலாபரேஷன் பார்த்தவங்க இன்ஸ்டாகிராம்ல, சென்னையே புயல் அடிச்சுட்டு போகும்போது என் வீட்டு சோஃபா வந்து பாருங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப காஸ்ட்லி இல்லை, சோஃபா பாய். இந்த கொலாபரேஷன் எப்படி நடந்தது? கொலாபரேஷன்லாம் ஆக்சிடென்ட், பக்கா ஆக்சிடென்ட். பக்கத்தில் அண்ணாச்சிமா கடை இருக்கு, நாடாரமாட்ட போனேன். அம்மா அந்த அம்மா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என் அம்மா வயசாகுதா, அதனால அம்மா தான் கூப்பிடுவேன்.
ஒரு வாட்டி அம்மா, ஒரு வாட்டி அண்ணாச்சி அம்மா, ஒரு வாட்டி ரேணு காக்கா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேர். ஏன்னா அது அவ்வளோ அப்படி பழகிட்டோம்ல. அதனால அம்மா எனக்கு எண்ணெய் பேக்கெட் கொடுங்கம்மா, ஒரு லிட்டர் வாங்கணுமா அப்படின்னு. பஸ் கொடுங்க பஸ் கொடுங்க பஸ் கொடுங்க. பஸ்ஸா? பஸ் கொடுங்க பஸ் கொடுங்க. நான் பஸ் எனக்கு அப்புறம் பஸ்ஸுன்னு காலை விழுந்துச்சுப்பா. அவன் பையன் பஸ்ஸுன்னு சொன்னான். பஸ் தான் காலை விழுந்துச்சு. பஸ்ஸா? யாரா பஸ்ஸுன்னு வந்து இந்த பையன் எனக்கு ஒரே ஆச்சரியம். பெரிய ஃபேன் ஆச்சு, இவன் வந்துக்கிறானே சோஃபா பையாச்சு, ஐயோ இவனை ரொம்ப பிடிக்குமே எனக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணுவானே இந்த பையன், நல்லா இருக்குன்னா பஸ்ஸு பஸ்ஸு. திரும்பி பார்க்குறேன், இந்த தம்பி எதாவது கேட்குது. என்ன கேட்குது பார்த்து கேட்டு சொல்லுங்க. அண்ணாச்சிம்மா என்ன கேட்குது? இருங்க பார்த்து கேட்குறேன். என்ன வேணும்ப்பா? பஸ் 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 பஸ். அவன் பட்ஸுன்னு சொல்கிறான், ஆனால் காது பஸ்ஸுன்னு விழுந்து. பாவம் அவன் நான் தப்பாக சொல்லலை, எனக்கு ஏன் தான் என்ன சொல்லணும், நான் காது தப்பாக வாங்கிட்டேன். இயர் பட்ஸு. ஓ, காதுக்கு வர்ற பட்ஸு கேட்குறாங்க, கொடுங்க. ஓ, அந்த காதை நோண்டி எடுப்பாங்களே அதுதானே? ஐயோ ஏங்க நீங்கள் வேலை பண்ணுறீங்க. சரி ஏங்க பட்ஸு உங்களுக்கும் நீங்களுமா எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன். தம்பி அது மேலே தான் இருக்குது, நீங்கள் தான் வசனமாக இருக்கீங்களே, எடுங்கன்னு சொல்லி நான் தான் எடுத்து இந்த பையனை கொடுத்தேன். கையில் காசை கொடுத்துட்டு போயிட்டான். ப்ரோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு மாதிரியே பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் திடீர்னு என்ன போன நடந்துச்சு அந்த இடத்துல. அவங்க அப்பாட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா கீழே காரில் இருந்தார். அவங்க அப்பா அம்மாவும் அவங்ககிட்ட போய் உங்கள் பையோட பெரிய ஃபேனு, ரொம்ப பிடிக்கும், ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம்னு கேட்குறேன்னு, எடுத்துக்கோங்க தம்பின்னு சொல்லிடுச்சு அவங்க அப்பா. அப்போ உடனே எடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப பிடிக்கும் உடனே ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வச்சேன். என்னோடய எல்லா வாட்ஸ்அப் கமெண்ட்ஸும் வாட்ஸ்அப்பில் எனக்கு போடுற இன்னர் சர்க்கிள் ஃபுல்லாக ஒரே நாள் இம்மட்டு ரெஸ்பான்ஸ். சரி இன்ஸ்டாகிராமில் போட்டு விடுவோம் போஸ்ட்டுன்னு சொல்லி ஸ்டோரியும் போட்டு போஸ்ட்டும் போட்டேன். அது என்னென்னா ஓவர் நெட்டில் பிச்சுக்கிட்டு போச்சு. ஓஹோ சோஃபா உப்மா மீட் சோஃபா, உப்மா மீட் சோஃபா. உங்களுக்கு தெரியாது எல்லாம் மிச்சாங்க பயில் வச்சு, அது அப்புறம் சொல்கிறேன். உப்மா மீட் சோஃபா. நானும் ஒரு மிச்சாங்குன்னு ஒரு பயில் இருந்தது இல்லை இந்த இதில், மிச்சாங் பயில வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மிச்சாங் பயில கொஞ்சம் கலாய்ச்சி ஒரு மாதிரி ஜோவியலான வீடியோ, மிச்சாங்கே கலாய்ச்சிட்டேங்கப்பான்ற மாதிரி உப்மா வீடியோ போட்டிருந்தேன். உப்மா சாப்பிட்டுருக்கேன், நீங்கள் இந்த வீடியோ போய் பாருங்க. அவர் உப்மா போடுற நேரத்தில் நான் உப்மா போடும்போது அவர் ஒரு சோஃபா போடுறாரு. 2 பேருமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம். எனக்கு 3 மில்லியன் நியூஸ் போயிட்டு இருக்கு, அவருக்கு 2 மில்லியன் நியூஸ் போயிட்டு இருக்கு ஒரே டைமில். நீங்கள் சொல்கிற டைமில் தான் அந்த காலகட்டத்தில் நாங்கள் அப்போ தான் ஃபோட்டோவும், அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு ஃபோட்டோ எடுத்து போடுறோம். அதான் அந்த கொலாபரேஷன். இட் வாஸ் நாட் கொலாபரேஷன், இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். தேங்க்ஸ் இயர் பட்ஸ். வாழ்க வளமுடன், அது சொல்கிறதுக்கு என்ன ரீசன்? குட் கொஷின். என்னன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு நான் யோசிச்ச விதம் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது வாழ்க வளமுடன் பெரியவங்க சின்னவங்க சொல்லுவாங்க. வயதில் முதியவர்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவித்திருப்பார்கள், நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த மாதிரி முதியவர்கள் சிறுவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டேன். அது ஒரு அர்த்தம், இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்க வளமுடன் என் பாட்டி என்ன ஏன் சொன்னாங்கன்றது சொல்கிறேன். There are a lot of channels which say வாழ்க வளமுடன் everywhere. It's not like this. இப்படி பேசணும் அப்படி பேசணும், நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் பேசுறது உண்டு. வாழ்க வளமுடன் அப்படின்றத நான் ஏன் ஆரம்பித்தேன், இப்போ ரீசெண்ட் வீடியோஸை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அந்த வாழ்க வளமுடன். முன்னாடி போட்ட வீடியோஸில் நான் அவளோட பாட்டியை மட்டும் சொல்ல விட்டுருப்பேன், நான் பெருசாக சொல்ல மாட்டேன். பாட்டு சொன்னால் வாழ்க வளமுடன், நானும் திருப்பி பாட்டி கலாய்க்கிற மாதிரி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வளங்கள் வாழ்க அப்படின்னு சொல்கிறது. வளங்கள்லாம் என்ன? நீர் ஆயுள், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், கை நிறைய பணம் காசு, உயர் புகழ், நல்ல கீர்த்தி, நல்ல ஃபேம், மெய்ஞானம், விஸ்டம். என்ன விஸ்டம் இஸ் இம்பார்ட்டன்ட். மெய்ஞானம், ஓங்கி வாழ்க, எல்லாம் ஓங்கி வாழணும். எப்படி நிலம் குளம் கிணற்று எல்லாம் தண்ணி நிரம்பி வழிஞ்சாதானே மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, தண்ணி வறட்சி இருக்கக்கூடாதோ. வாழ்க்கையில இந்த குடத்துல நீர் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், இந்த ஆயுள் நன்னா இருக்கணும், அப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியும். வாழ்க்கையை அனுபவிக்கிற நீண்ட ஆயுள், நிறை செல்வம். பணம் இருக்கணுமா வேண்டாமா? பணம் இல்லாமல், அதாவது கரெக்டாக அனுபவிக்கணும். அது ஒரு பெரிய டாபிக், நான் அப்புறமா சொல்கிறேன். நீண்ட நிறை செல்வம், உயர் புகழ். அதாவது உயர் புகழ்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் பெருசாக புகழ் ஆடுறது மட்டும் கிடையாது. நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அது புகழ்ச்சியின் உச்சத்தை அடையணும், ஒரு புகழ்ச்சியில் இருக்கணும். அதாவது மற்றவங்களால் புகழ்ச்சி படுறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் புகழ்ச்சி ஆகணும். உங்கள் மூலியமாக ஒரு 4-5 விஷயங்கள் புகழ்ச்சி அடைகிற மாதிரி. உயர் புகழ், மெயின் ஞானம், விஸ்டம், ஞானம் வேணும். விஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓங்கணும், வாழ்க்கையில் ஓங்கி வாழணும். இந்த 4 புலன்களும் ஓங்கினால் தானே அந்த 5வதுன்றது நமக்கு கிடைக்கும். வளமுடன் வாழ்கன்னா அந்த வளத்துடன் நீங்களும் நல்லா வாழ்கணும். நல்லா வாழுங்க, எல்லாம் கிடைக்கட்டும். நான் யோசித்தேன், வாழ்த்த வயதில்லை, வயதொரு தடை இல்லை. இன்னொரு விஷயம் இருக்குது. வாழ்த்துறதுக்கு இப்போ நீங்கள் நல்லா இருங்கன்னா, நீங்கள் இப்போ என்னோட பெரிய சொல்லுங்க, வாழ்த்த வயசு இருக்கா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டே சொல்கிறோம், வயசோட வாழ்த்துறோமா? கிடையாது. வாழ்த்த வயதில்லை, வயது ஒரு தடை இல்லை. நம்ம வயசு ஒரு தடை கிடையவே கிடையாது.
நம்ம ஏஜை ஒரு கான்செப்டாக வச்சுக்கிட்டு வாழ்த்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், முற்றிலும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். ஸோ அதனால் என் பாட்டி சொன்னால் யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் முறை சொல்லு. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷமே அவங்களுக்கு புரியலை. வாழ்க வளமுடன் என்னன்னு தெரியல, என்னமோ வாழ்கன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி தான் புரியும். இந்த வளங்களோடு அவங்க வாழட்டும் நல்லபடியாக, அந்த அத்தனை வளங்களும் பெற்று அவங்க நல்லபடியாக வாழ்ந்து அவங்க வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு பரப்பட்டோம். அதனால் இப்போ என்னாலும் வாழ்க வளமுடன் ப்ரோ வந்துட்டார், வாழ்க வளமுடன் ப்ரோ வந்துட்டாருன்னு சொல்லி லிட்டரலாக இது வாழ்க வளமுடன் கலாய்க்கிறதுக்காக நிறைய பேர் ட்ரோல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஆல்சோ சேயிங் இன் சம் இன்டென்ஷன் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. அந்த எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற அந்த விஷயத்த நான் ஆரம்பிப்பாக யோசிக்கிறேன். பிகாஸ் அம்மாவோட பண்ணும்போது அம்மா என்ன பண்ணுற கண்ணா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன சமையல், தட் கண்ணா இஸ் ஒன் எமோஷன் ஃபார் மீ. அம்மாவோட பண்ணால் தான் அந்த கண்ணா வரும். நான் மட்டும் தனியாக பண்ணி கண்ணான்னு சொல்ல முடியாது, இட் டசன்ட் கம்ஸ்ல. ஸோ நான் ஏதாவது ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் யோசிக்கும் போது பாட்டி நீ வாழ்க வளமுடன் சொல்ல ஆரம்பி, அப்புறம் முடிக்கும்போது வளத்துடன் வாழ்கன்னு முடிச்சிடும். அதாவது ஒரு எண்டிங் வேணுமே, ஸ்டார்டிங் ஒரு எண்டிங் வேணும்னு சொல்கிற மாதிரி. இப்படி தான் வாழ்க வளமுடன் கேம். பிஸ் வாழ்க வளமுடன் நான் சின்ன குழந்தையிலேருந்து, நான் ஒரு 3ஆம் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து வாழ்க வளமுடன் என் காலையில் வந்து ஒழிச்சிட்டே இருக்கு. ஒழிச்ச ஒரு விஷயம். இட் இஸ் நாட் லைக் பீப்புள் திங்க் தட் நீங்கள் வந்து இன்னொரு யூடியூப் சேனலில் பார்த்து காப்பி அடித்து அவளோட ஸ்டைலை காப்பி பண்ணுறது அப்படி கிடையாது. இங்கே காலத்தில் உலகத்தில் யாருமே அப்படியே அவளோட ஓன் ஸ்டைலில் எதுவும் பண்ணல. எவ்ரிதிங் இஸ் பீன் இன்ஸ்பயர்ட் பை அதர்ஸ். ஐ எம் இன்ஸ்பயர்ட் பை மை பாட்டி. ஓகே, என் பாட்டி தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். தமிழ்நாட்டில் உள்ள ஆக்டர்ஸ் பாலிட்டிஷியன்ஸோட ஃபோட்டோஸ் வந்து கம்பேர், அவங்கள பற்றி உங்களோட ஒப்பீனியனோ இல்லை சில டைம் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், ஒர்க் பண்ணியிருக்கலாம், அந்த ஒப்பீனியன் ஒர்க் கண்டிப்பாக கிடையாது, மீட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி. மீட் ஓகே. ஃபர்ஸ்ட்டு விக்ரம் சார் மறக்க மாட்டேன். 4ஆம் கிளாஸில் என்னோட ஸ்கூலோடைய ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாரு. ஆனுவல் டே மாதிரி ஒரு டே, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நம்ம எல்லாம் சயின்ஸ் டே சொல்லுவாங்கல்ல, சயின்ஸ் டேக்கு வந்திருந்தாங்க. நான் போய் அப்போ அவரோட பேசினேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். என்னன்னு பேசுனீங்க? பெரிய ஃபேனுங்க, பிக் ஃபேனுங்க. ஏன்னா அன்னியன் படம் வந்து அன்னியன் படம் வரல, அப்போ அன்னியன் படம் அப்புறம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். டோன்ட் ரிமெம்பர் த டே, அதுக்கு கிளியராக ஞாபகம் இல்லை. எனக்கு அவரை பிடிக்கும். ஜெயலலிதா வணக்கம். இவங்களுடைய வீராங்கனி தன்மை ரொம்ப பிடிக்கும். அதாவது செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு. அதாவது ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த அனல் வீசும் பிரச்சாரங்கள், அந்த வார்த்தைகள், அவங்க பேசுகிற தமிழ், அவங்களுடைய அந்த கேம்பெயினிங் லீடர்ஷிப் இஸ் பெரிய 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 ஃபேன். நான் எப்போல்லாம் வந்து முன்னாடி பேசி வர டேன்னு இருப்பேன். அப்போல்லாம் இவங்களுடைய இன்டர்வியூ, ஐ டோன்ட் கோ இன் டு பாலிடிக்ஸ், பட் இவங்களுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங் இஸ் குட். இவங்க பாரதி பாஸ்கர் அம்மா அவங்கெல்லாம் பேசினாலே அப்படியே நாள் ஃபுல்லாக உட்காந்து கேட்கலாம். அதனால எல்லா சட்டப்பேரவை சட்டசபையில் பேசுகிற அத்தனையும் பேசுவேன். அதை சொன்னதை செய்வோம், சொல்கிறத செய்வோம், செஞ்சதை சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பஞ்சு வார்த்தைகள் இதெல்லாம் அவங்களாம் ஒரு வாட்டி நான் லோவாக இருக்கும்போது பேசணும் அப்படிலாம் எங்கேயாவது ரொம்ப ஸ்டாமர் ஆகும் தெரியுமா, கப்பன்னு. அப்போ இவங்க இதை எடுத்து பார்ப்பேன். எந்த சட்ட செய்யறதுனாலும் அதுவும் இந்த மின் துடைப்பு பற்றி பேசுறது அதெல்லாம் வேறு சூப்பர். ஒரு லீடராக, நாட் பர்சனல் லைஃப், ஒரு லீடராக எனக்கு பிடிக்கும். ஜீவா சார் தெரியும், ஒரு படம் பார்த்துருக்கேன் ஜீவா சாரோடது. நான் வந்து என்ன கிளாஸ் படிக்கிறேன் ஞாபகமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கும்பகோணத்தில் அம்மாவும் நானும் கோன்னு ஒரு படத்துக்கு போனோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் அம்மாவும் சேர்ந்து தியேட்டருக்கு போகிற ஃபர்ஸ்ட் படம். அம்மா 1000 படம் பார்த்துருப்பாங்க, அது வேறு விஷயம். நானும் அம்மாவும் சேர்ந்து போகிற ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஜீவா சாரோட கோ. சூப்பர். அதனால் இந்த ஜீவா சாரை பார்த்தா எனக்கு கோ தான் ஞாபகம் வரும். கோ அதான் அந்த வந்து ஹீரோயின்லாம் மறந்து போச்சு, ஹீரோ தான் ஞாபகம் இருக்குது. சதீஷ் ப்ரோ இப்போ ரீசெண்டாக நல்லா ஃப்ரெண்டு. எப்படின்னா வித்தைக்காரன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இப்போ டேரெக்டாக ப்ரோடையும் பார்த்து பேசணும், அவருக்கு ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டாரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சதீஷ் ப்ரோ வந்து வித்தைக்காரனால தெரியும். ஐ ரிமெம்பர் அது 6th or 7th நினைக்கிறேன், வேனில் போவோம், வீட்டுக்கு போகும்போது இவரோட சாங்ஸ்லாம் ப்ளே ஆகும். பட் ரொம்ப ஃபேவரட் சாங் இன்னைக்கு எனக்கு கண்ண மூடினா டக்குன்னு ஞாபகம் வரப்போ அது பாட்டு வந்து காதல் சொல்ல நேரமில்லை, நம் காதல் சொல்ல தேவையில்லை, என்றும் போய் சொல்ல தெரியாதடி அப்படின்ற மாதிரி. இந்த பாட்டு வந்து அது எப்பவுமே எங்க அண்ணா வந்து அதே ப்ளே பண்ணுவாரா. என்ன பாட்டுலாம் பாடுறீங்க, இந்த திறமையும் இருக்கா? தெரியாது, கொஞ்சம் வயசா வரும், அம்மா பாடுவாங்க. ஆஹா, இதை பற்றி என்ன சொல்றது, போயிட்டே இருக்கலாமே. ரஜினிகாந்த் சார் வந்து இதுக்கு நான் நேரில் பார்த்ததில்லை. அது இந்த மனிதர் தலைவர் நேரில் சந்திச்சது கிடையாது. படங்கள் பார்த்துருக்கேன். அதில் வந்து எந்திரன் வாஸ் மை ஃபேவரட். நிறைய படங்கள் இருக்குது. இந்த காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், இந்த பாட்டு, ஒரு சில பாட்டை வந்து எங்கள் அம்மா பாடிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவரோட நடிப்பு எனக்கு அதில் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொன்றுலையும்
அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஹீரோயிசத்தை வந்து ஒரு மாதிரி மொக்கத்தனமாக காட்டாமல் ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நம்பர் 1 அப்படின்ற மாதிரி. அது மாதிரி எனக்கு பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஏஜ்ட் பர்சன். நம்பர் 1 இப்போ தான் டாப்லேயே இவர் தான் இருக்காரு. ஸோ தலைவர் கேட்கவே வேண்டாம். ஆனால் மீட் பண்ணதில்லை. எனிவே அல்ல, ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் அப்டேட் ஒன்று வந்து தெரியுமா, வலிமை அப்டேட்டு. உங்களுக்கு 2-3 இயர்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. வலிமை அப்டேட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. எஸ், வலிமை அப்டேட்னா இது எனக்கு இவரை வந்து ஒரு தலை, இவருக்கு இங்கே எத்தனை ஃபேன்ஸ் இருப்பாங்க, தலைன்னா. ஸோ எனக்கு வலிமை அப்டேட் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டியும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வலிமை அப்டேட் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிறத விட அந்த வலிமை அப்டேட் வாஸ் டைம். எஸ், அண்ட் ஹி இஸ் டூயிங் குட் ஹெல்த். நல்லா வாழ்ந்து நல்லா வரட்டும். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் பெரிய இடத்துல வரணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். நான் இன்னும் அவர் சமைச்சு நான் இன்னும் நேரில் பார்க்கல. ஸோ ஆனால் சார் வந்து பிரியாணி நல்லா சமைப்பார். அதான் எனக்கு வரவே வராது. அப்போதான் தயிர் சாதம் வச்சு தயிர் சாதம் என்னமா கேட்டு தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துருவோம். தச்சி மம்பு தான். நான் ஏன்னா நான் கொஞ்சம் சினிமாலெல்லாம் வீக்கு, அதனால் இப்போயே சொல்லிடுறேன். நான் விஜய் சாருடைய எனக்கு ரொம்ப அவர்கிட்ட நாட் இன் ஆக்டிங்லாம் எனக்கு தெரியாது. நாட் தட் கில்லி, பிகாஸ் சங்கு சக்கரம் போகிற டான்ஸ் ஆடுறதுக்கு கில்லி பார்க்க வேண்டியது இருந்துச்சு. பட் சிவகாசியில் வர வடுமா அங்கே விருதுங்க தயிர் சாதம் ரெடி வேணுங்க தயிர் சாதம் தச்சி மம்மு. ஐ ஹாவ் எமோஷன்ஸ் லைக் இவர் வந்து சிவகாசி படம் நான் ஒரு 20 வாட்டி பார்த்துருப்பேன். ஏன் 20 வாட்டி இப்படி ஓப்பனாக சொல்கிறேன்னா, ஒரு வாட்டியும் ரதுவினா பஸ்ஸில் சென்னையிலேருந்து சீராடி போகும்போது அப்போல்லாம் நேரோ கேஜ் ப்ராட்கேஜ் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் போவோம். அவங்களையும் படத்தை மாட்டாங்க. சிவகாசி படம் தான். சிவகாசி எல்லாம் 20 சிவகாசி தான். ஆனால் இப்போ ஏற்பட்ட சிவகாசி படத்தை 20 வாட்டி பார்த்தேன்னா வடுமாங்க ஊருதுங்க கில்லின்னு சொல்லி தொலைச்சுட்டேன். இல்லை ட்ரோல் வந்துருச்சு, ட்ரோல் வந்துச்சு. ஆனால் ஓகே, விஜய் சார் நிறைய சொல்லலாம். மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்லாம் சொல்லலாம். பண்றவன் பண்ணிட்டு இருக்கட்டும், பண்றவன் பண்ணட்டும், அவன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. கம்முன்னு இருந்தா அவன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். பட்ட அர்ஜுன்தாஸ் வாய்ஸ்ல சொல்லிட்டாரு இவரே. ஆங்கர் அர்ஜுன்தாஸ் அவர்களே வணக்கம், உங்க சந்திச்ச சந்தோஷம். இவர் இப்போ புதிய பிரமாணம் எடுத்திருக்காருல, ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எனிதிங். பிகாஸ் இது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டோடைய பாலிடிக்ஸில் ஒரு பெரிய ஒரு கிக் ஸ்டார்ட்றது. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திப்போம். நம்ம என்னதான் ஒர்க் மீடியாவில் எந்த ஒர்க் பண்ணாலும் ரெக்கக்னிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமாம், அதுக்கு தான் எல்லாருமே பண்ணுறோம். சும்மா யாருமே பண்ணுறது இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரெக்கக்னேஷன், பீப்புளோட அட்டென்ஷன் இப்போ எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆனால் என்ன பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்தாலும் நம்ம வளர்ந்து அந்த ரூட்ஸை மாறவே கூடாது. நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் எப்படி நம்ம இருந்தோம், எங்கேருந்து நம்ம வந்திருக்கோம், வேர் ஆர் வி ரூட்டட் ஃப்ரம், டோன்ட் ஃபர்கெட் தட். ஆனால் அது இல்லைன்னா நீங்கள் இங்கே இல்லை. மரம் இன்னைக்கு வந்து பெருசாக வளர்ந்து ஃபுல்லாக மாம்பழங்கள் பலாப்பழங்கள்லாம் கொடுக்குதுன்னா அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் ரிசல்ட் இஸ் கமிங் ஃப்ரம் த ரூட். இட் இஸ் நாட் கமிங் ஃப்ரம் வானத்துலாம் குதிச்சு யாரும் வரல. இன்றைக்கி உலகத்தில் பாப்புலராக இருக்கிறவங்க, ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்க நாளைக்கு ட்ரெண்டிங் இல்லாமையும் பாப்புலாரிட்டி கம்மியாகவும் போகலாம். இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடந்துடும் கிடையாது. நத்திங் இஸ் பர்மனெண்ட் இன் லைஃப். டோன்ட் டேக் எவ்ரிதிங் இன்சைட். டோன்ட் டேக் இன்சைட். எல்லாமே நம்ம ஜெயிச்சிட்டோம். நத்திங் இஸ் டன் பை யூ. யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் கொஞ்சம் டிவினிட்டிலாம் பேசுகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். டோன்ட் டேக் ப்ரைட் தட் யூ ஆர் ட்ரெண்டிங் டுடே, யூ ஆர் பாப்புலர் டுடே. இன்னைக்கு 1000 பேர் யாராவது ரசிக்கப்படுவார், நாளைக்கு 1000 பேர் நடுவில் நீங்கள் யாருன்னே தெரிய மாட்டேன். அது வேற விஷயம். எல்லாருக்கும் in this world everything is temporary. Nothing is permanent. நம்ம வாழ போகிற மண் நம்ம எப்படி ஆக போகிறோமோ திருப்பி இந்த 6 அடி நம்மளுடைய 10 அடி 10க்கு 10க்குள்ள நம்ம வந்து பஸ்மமும் ஆக போகிறோம். ஒவ்வொரு கலாச்சாரத்தில் எரிக்கிற வழக்கம் இருக்குது, புதைக்கிற வழக்கம் இருக்குது. கடைசியாக போதுன்னா தான் அந்த விபூதி என்ன சேஸ் இட் கான்ட்ரிபியூட்ஸ். யூ கோயிங் டு பிகம் திஸ் பஸ்மம். தட்ஸ் இட் இஸ் லைஃப். ஸோ அதனால் இன்டென்ஷன், ஹாப்பினஸ், சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாமே வாழ்க்கையில் வரும். எல்லாமே கலந்து அறுசுவை கலந்தது. இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, அதுதான் சமையல் செய்கிறது. அப்படின்னா அதுதான் வாழ்க்கையும் தத்துவமும். எதுவுமே இந்த உலகத்தை பெர்மனன்ட் கிடையாது. ஆனால் இருக்கிற வாழ்க்கை வரைக்கும் ஈகோயிசம் கொண்டு வராமல் ரொம்ப வாழ ஹம்பிளாக இருந்து எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியலாம் கம்முன்று ஹேட்டடை சம்பாதிக்காமல் நல்லபடியாக போவோம். அவ்வளோதான் விஷயம்.